கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அன்று ஏற்பட்ட சுனாமி அழிவு பேரின் காரணமாக பழவேற்காட்டில் 21ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இந்த நாள் கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீனவ கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் இது போன்ற துயரத்தை தர வேண்டாம் என்று கடல் அன்னைக்கு பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு 21ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. தரங்கம்பாடி கடற்கரையில் குடும்பத்தினர் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தும் வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரணியாக நினைவு ஸ்தூபிக்கும் நினைவிடத்திற்கும் சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கருப்பு பேட்ச் அணிந்து தரங்கம்பாடி மீனவ மக்கள் மௌன ஊர்வலம் செலுத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு 21ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி சுனாமி தாக்கியது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 7 மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பலியானர். இதில் தரங்கம்பாடியில் மட்டும் 315 மீனவர்கள் உயிரிழந்தனர். சுனாமியால் உயிரிழந்த அனைவருக்கும் அவர்களது குடும்பத்தில் மக்கள் ஆண்டுதோறும் நினைவஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் 21ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் உள்ள மீன் விற்பனை கூடத்தில் இருந்து சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் யாகம் வளர்த்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1000க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக தரங்கம்பாடி கடைவீதியில் இருந்து அருகில் உள்ள நினைவு ஸ்தூபிக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தரங்கம்பாடி பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள இன்னொரு ஸ்தூபிக்கும் சென்று அவர்கள் உடலை அடக்கம் செய்த இடத்திற்கு மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சி பூம்புகார் எம்எல்ஏவான நிவேதா முருகன் மற்றும் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளரான பவுல்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தந்திரபாடி, சின்னூர்பேட்டை, சின்னங்குடி, குட்டியாண்டியூர், வெள்ளக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமத்தில் உள்ள சுனாமியால் உயிரிழந்த மீனவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் ஆங்காங்கே அஞ்சலி செலுத்தினர். இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வர். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பேராலயம் மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சார்பில் மௌன அஞ்சலி ஊர்வலமும் நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு 21ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுகுமாரன். வணக்கம் சுகுமாரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று 21ஆம் ஆண்டு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. பேராலயம் மீனவர்கள் மற்றும் வர்த்தகர் சார்பில் நடைபெற்ற மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர். அப்போது இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என மும்மத சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து துவங்கிய மௌன அஞ்சலி ஊர்வலமானது கிழக்கு கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. பின்னர் அங்குள்ள சுனாமி ஸ்தூபிக்கு ஊர்வலமாக வந்த மக்கள் அங்கு மலர் வளையம் வைத்து இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பாதிரியார்கள் சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு தீர்த்தம் தெளித்து இறந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மனமுருகி பாடல் பாடி பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுனாமியில் இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் அவர்களது உறவினர்கள் பலகாரங்கள் படையிலிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் கண்ணீர் விட்டு ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். வினிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமாரன்.